தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் டெல்லி பாஜக தலைமை தமிழகத்தை நோக்கி தன் பார்வையை திருப்பியுள்ளது. மேற்கு வங்கம், அசாம் மற்றும் பாண்டிச்சேரியில் பாஜகவின் அபார வெற்றிக்குப் பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் குறித்து டெல்லி அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள முக்கிய தகவல்கள் இதோ. டெல்லி பாஜகவின் ஆபரேஷன் தமிழ்நாடு திரைமறைவு திட்டங்கள். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் ஆட்சியை 200க்கும் மேற்பட்ட இடங்களுடன் வீழ்த்திய உத்வேகத்தில் இருக்கும் அமித்ஷா மற்றும் மோடி கூட்டணி தமிழகத்தில் திமுகவின் வீழ்ச்சியை தங்களுக்கு சாதகமாக பார்க்கிறது. 1. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவா? டெல்லி தகவல்களின்படி பாஜக தலைமை தனது நீண்ட கால கூட்டாளியான அதிமுகவை ஏஐஏடிஎம்கே விஜய் கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கவோ அல்லது அவர்களுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கவோ வலியுறுத்த வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நோக்கம்: தமிழகத்தில் மீண்டும் ஒரு திராவிட அரசு திமுக அமைவதை தடுத்து ஒரு புதிய மாற்று சக்தியை விஜய் வளர்த்து விடுவதன் மூலம் திமுக காங்கிரசின் பிடியை தமிழகத்தில் முற்றிலுமாக அகற்றுவது. நிர்பந்தம்: அதிமுகவின் 53 இடங்கள் ஆட்சியமைக்க முக்கியமானது என்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி மேலிடம் சில அரசியல் சிக்னல்களை வழங்கத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2. காங்கிரஸ் இல்லாத தமிழகம் பாஜகவின் வியூகம். தேசிய அளவில் காங்கிரஸை தனிமைப்படுத்த நினைக்கும் பாஜக தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்ததை ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதுகிறது. காங்கிரஸ் தயவில் ஒரு அரசு அமைவதை விட விஜயின் தலைமையிலான ஒரு புதிய அரசு அமைவதை பாஜக மேலிடம் விரும்புகிறது. இதற்காக விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துவிட்டு மெதுவாக தமிழகத்தில் தனது வேர்களை பலப்படுத்திக் கொள்ளும் நீண்ட கால திட்டத்தில் பாஜக இருப்பதாக கூறப்படுகிறது. 3. மோடி மற்றும் அமித்ஷாவின் பார்வை. பிரதமர் மோடியை பொறுத்தவரை தமிழகத்தில் நிலவிய இருதுருவ அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுக உடைப்பட்டிருப்பதை வரவேற்கிறார். அமித்ஷாவின் கணக்கு 108 இடங்களை வைத்துள்ள விஜயால் தனித்து ஆட்சியமைக்க முடியாது, மெஜாரிட்டிக்கு 118 தேவை. எனவே இந்த 10 இடங்களுக்கான இடைவெளியை பயன்படுத்தி விஜயை வெளியில் இருந்து ஆதரிக்க வைத்து மறைமுகமாக கயிற்றை தன் கையில் வைத்திருக்க டெல்லி திட்டமிடுகிறது. தற்போதைய அரசியல் நிலவரம் ஒரு பார்வை. அம்சம் விவரம். டிவிகே வெற்றி 108 இடங்கள் தனிப்பெரும் கட்சி. திமுக நிலை படுதோல்வி, ஆட்சியை இழந்தது. பாஜக வெற்றி இதர மாநிலம் மேற்கு வங்கம் 206 இடங்கள், அசாம் தொடர் வெற்றி. டெல்லி முடிவு காங்கிரஸ் தயவில் அரசு அமைவதை தடுத்தல். திரைமறைவில் நடப்பது என்ன? இணையத்தில் பரவும் செய்திகளின்படி டெல்லியில் இருந்து முக்கிய தூதர்கள் ஏற்கனவே சென்னைக்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் விஜயின் தரப்புடன் பேரம் பேசவில்லை என்றாலும் ஆட்சியை தக்கவைக்க தேவையான உதவிகளை செய்ய தயார் என்ற செய்தியை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவின் ஒரே குறிக்கோள் திமுக கூட்டணியை அதிகாரத்திலிருந்து விலக்கி வைப்பது மற்றும் விஜயின் பின்னால் இருந்து தமிழக அரசியலை தீர்மானிப்பது. இதன் மூலம் தமிழகத்தில் இனி விஜய் வெர்சஸ் பாஜக அல்லது விஜய் பாஜக என்ற புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். குறிப்பு: இவை தற்போதைய தேர்தல் முடிவுகள் மற்றும் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் நிலவும் பரபரப்பான செய்திகளின் தொகுப்பாகும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் வரை அரசியல் களம் இன்னும் பல திருப்பங்களை சந்திக்கலாம். அகில இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதுகிறது என்று நமது டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் விஜய் கொடுத்திருக்கும் பல்வேறு வாக்குறுதிகளுக்கு மிக மிக அதிகமான நிதி தேவைப்படுவதால் விஜயும் பாஜகவின் தயவை எதிர்பார்த்து இருப்பதாகவே பாஜக கருதுகிறது. வரும் நாட்கள் தமிழக அரசியல் டெல்லி அரசியல் களத்தில் அனல் உறுதி.